சுட்டும் வெளி சுடரை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வெற்றி தன்னோட பொண்ணை சுடரை எப்படி இருந்தாவது பார்த்து பேசணும். நம்மக்கிட்ட பேசாமல் சுடர் எப்படி இருப்பா, அவள் என் மேலே அதிக பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தேடி தேடி சுடரை பார்த்து பேசணும் அப்படின்னு போகிறாரு. ஆனால் சுடரோ இல்லை, நான் அம்மாவுக்கிட்ட சொல்லாமையே வெற்றி அங்கிளை பார்க்க போயிட்டோம், அது தப்பு, இன்னமும் நம்ம திரும்பவும் பேசக்கூடாது அப்படின்னு சுடர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சண்முகம் வீட்டில் வந்து சம்பளம் இந்தாம்மா சரலா, என்னோடய சம்பளம் 35,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ தான் நம்ம அபிநயா நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த கண்ணா தான். அந்த கண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு தான் இந்த சம்பளம் வாங்கிட்டு வரீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா நினைக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு பார்த்தா அந்த சொல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நம்ம 2 பேருமே இருக்கோம். இனி எப்போ தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் சரளா கிட்ட மொத்த பணத்தை கொடுத்துட்டு திரும்பவும் பணம் வேணும், ஏன்னா சுடருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கு வட்டிக்கு வாங்கின காசை நம்ம அடைச்சே ஆகணும் சரளா, அதனால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அபிநயா ஏற்கனவே நாவல் எழுதி ஜெயிச்ச பணத்தை எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தனத்தில் அபிநயா காசு கொடுக்குறாங்க. அபிநயா சுடருக்காக காசு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினச்சிட்டு இந்த மாமா எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தருண், இந்த காசு கூட நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல தருண், அதனால தான் இப்போ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் மூலமாக சண்முகம் கேள்வி கேட்க அப்போ அபிநயா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த காசை கொடுக்கணும் தான் சொல்லி நினச்சிருந்தேன், அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை, அதனால தான் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லவுமே சரின்னு வாங்க கூட மாட்டாமல் சண்முகம் நிற்க, இல்லை என்னோடய காசு நான் கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா காசை வச்சுறாங்க. சரளாவும் இல்லை, அபியோட பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி தான், சுடருக்கு செலவு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கூட சரளா நினைக்காம அந்த காசை உங்கள் தங்கச்சி தான் கொடுத்துட்டாங்களே, நீங்கள் அதை வச்சு போய் நீங்கள் பணம் கட்ட வேண்டிய இடத்துல கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா போயிடறாங்க. வெற்றி என்னடானா எப்படியாவது தன்னோட பொண்ணை பார்க்கணும், ஏன்னா அவளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கிட்ட சொல்லவுமே சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம வெற்றி நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குன்னு நம்ம சுடர்கிட்ட தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த சுடரை பார்க்க ஆளாக வந்து நிற்கிறாரு. அப்போ சுடர் பார்க்குறாங்க, பார்த்தும் பேசாத மாதிரி கண்டுக்காத மாதிரி சுடர் போகிறாங்க. ஏன்னா தருண் ஏற்கனவே சொல்லியிருந்தா இனிமேல் வெற்றி அங்கிள்கிட்ட நீ பேச வேணாம், அப்போ அவருக்கு முடியலை, அதனால் உங்கள் அம்மா பேச்சை மீறி போய் பேசினேன், இப்போ பேச வேணாம் சுடர் அப்படின்னு சொன்னதை நினச்சிக்கிட்டு பேசாமல் அப்படியே போனாலும் வெற்றி ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு என்னை திரும்பி பார்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரியே சுடர் திரும்பி பார்த்துறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் வெற்றி புலிக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. என்னன்னு பார்த்தா, என்னடா புலி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு, நீ சுடர் என்னோட பொண்ணு எவ்வளோ தூரம் அப்பா பாசம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கா, இந்த இடத்துல அபி ஒரு வார்த்தை சொன்னதுனால இப்போ என்கிட்ட சுடர் பேசவே மாட்டேங்கிறாளே புலி அப்படின்னு பேசும்போது புலி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருடா வெற்றி, என்னதான் இருந்தாலும் சுடரை வளர்த்தது அபிநயா தான், அதனால அவங்க பேச்சை கேட்குறதுல தப்பே கிடையாது, ஏன்னா சுடர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அபிநயா மட்டும் இல்லாமல் சுடரும் அபி மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீ போய் எவ்வளோ தான் பேசினாலும் சுடர் வந்து அபி பேச்சை தான் கேட்பாடா அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், ஆனால் என்னோடய பொறுமை எல்லாம் மீறும்போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம வெற்றி திரும்பவும் சுடர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி போய் பேசுகிறாரு. அப்போ தான் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் அங்கிள் உங்ககிட்ட அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கோவமடைஞ்ச வெற்றி என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என் பொண்ணுக்கிட்ட இப்போ பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கா அபிநயா, நானும் எவ்வளோ தான் பொறுத்து போடுறது, அவள் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு தெரியாமையே என்னோட குழந்தைய பெற்றெடுத்ததும் இல்லாமல் அவளை வளர்த்துட்டு எனக்கு தெரியாமல் இன்னமும் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சது தப்பு, பத்தாக்குறைக்கு அவளோட இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ சுடர் தன்னோட பேச்சை கேட்குற மாதிரியே செஞ்சு வச்சுருக்கா, நானும் யாரும் இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு இப்போ என்னோட பொண்ணு சுடர் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ அபி சொன்ன ஒரு வார்த்தையால் இப்போ சுடர் என்னை விட்டு விலக ஆரம்பிக்கிறா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது புலி, நான் நேராக போய் நீ அபிநயாட்ட தான் பேசணும், எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னோட பொண்ணு சுடர்னு அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. புலியும்
சரி இதுக்கு மேலே தடுக்க முடியாது. ஏன்னா வெற்றி எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கான். சுடரும் தன்னோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிற பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. சரி வா வெற்றி, ஆனால் சண்டை படாத. நீ உண்மையை அது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட சொல்லு. என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு அபி முடிவு பண்ணட்டும். இந்த மாதிரி புலி சொன்னாலும் வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் முடியாது, அவள் என்ன முடிவு எடுக்கிறது, எல்லா முடிவும் இனி என்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பொண்ணு, இனிமேல் நான் என்னோட பொண்ணை பார்ப்பேன் பேசுவேன், அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவளால் எதுவுமே இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கோவம் வருது. இப்போ நேராக என்ன பண்ணுறாங்கன்னா சண்முக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அபிநயா வெளியே தான் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே வெற்றி என்ன இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு தோண, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, அப்போ தான் நம்ம வெற்றி, ஏய் என்ன தாண்டி மனசில் நினச்சி வச்சிட்ருக்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சா எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே அபி சாக்காக்குறாங்க. என்ன தெரியும், சுடரை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சா வெற்றிக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் வெற்றி சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இது நாள் வரைக்கும் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு தெரியாமல் 10 வருஷமாக என்னோடய குழந்தைய மறைச்சி வச்சு வாழ வச்சுருக்க. இது உனக்கே மனசாட்சி உறுத்தலை? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் சுடர்கிட்ட பேசுகிறேன், நீ அப்போ கூட இவ உன்னோட பொண்ணு அப்படின்னு கூட சொல்லாமல் என் அண்ணன் பொண்ணு அப்படின்ற அளவுக்கு நீ பேசுகிறியே, உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா அப்படின்னு கேட்குறாரு வெற்றி. இதை கேட்டதுமே அபிநயா, என்ன சொல்கிற, இது உன்னோட குழந்தைன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சுடர் தான் என்னோட பொண்ணுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபிநயா. அப்போ தான் சண்முகமும் வர்றாரு. என்னாச்சு வெற்றி, இவன் எப்படி இங்கே வந்தான், இப்போ அபியோட சண்டை போட்டுட்ருக்கானே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு நம்ம சண்முகம் வர, அப்போ என்னாச்சுமா அபி அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாட்ட கேள்வி கேட்க, அப்போ அது வந்துனே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல, சண்முகமும் வெற்றியை பார்த்து, நீ எதுக்குடா இங்கே வந்த, என்ன தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்பா, என் வீட்டு வாசலுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம வெற்றி என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் சும்மா வரல, எனக்கு சொந்தமான பொருள் இங்கே இருக்குது, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம சண்முகமும் சாக்காகிறாங்க. என்னாச்சு, என்ன சொந்தமான பொருள்னு சொல்கிறான், அப்போ ஒரு வேளை சுடரை பற்றி தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் யோசிக்கிறாரு. எனது உனக்கு சொந்தமானதா, இங்கே யார் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு சொந்தமானது என்னோட பொண்ணு சுடர், அப்படி இருக்கும்போது நான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் சுடர் வந்து என் பொண்ணுன்னே சொல்லாத அளவுக்கு இப்போ வரைக்கும் மறைச்சிக்கிட்டு இருந்தா, பரவாயில்ல இருக்கட்டும், என் பொண்ணுன்னு தெரிஞ்சதாகவே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தா, இப்போ என்னோட பொண்ணை என்கிட்ட பேசாத அளவுக்கு இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட தங்கச்சி தான், இது என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அபிநயா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்து, என்ன உன்னோட பொண்ணு, உன் பொண்ணுன்னு சொல்கிறியே, உன்னோட பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு ஜெயிலில் கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு நீ அப்பயே ஜெயிலில் இருக்கும்போது நீ தெரியப்படுத்தியிருந்தா என் பொண்ணை மகாராணி மாதிரி வளர்த்துருப்பேனே, நீயே மறைச்சி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அபிநயாவுக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் அபிநயா, எதுக்கு என் பொண்ணு உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றத விட உன்னோட கர்ணா என்ன செய்வான்னு தெரியுமா, என்னோட பொண்ணு தான் தெரியும், உன்னோட பொண்ணுன்னு தெரியாது. அப்போது நான் உங்ககிட்ட என்னோட பொண்ணை நான் அவ்வளோ தூரம் பெற்று வளர்த்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா என் பொண்ணு உயிரோடு இருப்பாளா, என் பொண்ணுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. என்னவே கடத்தி வச்சு என்னவே கொல்லணும்னு நினச்சவன் உன்னோட கர்ணா, இந்த இடத்துல என்னோட பொண்ணு தான் தோணுமே தவிர்த்து உன்னோட பொண்ணுன்னு தோணாது. இப்படி இருக்கிற நேரத்தில் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன், இங்கே பாரு, எப்போ கர்ணா பற்றின உண்மை உனக்கு தெரிய வருதோ அப்போ தான் என் சுடருக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீ சுடரோட பேச சுடருக்கு தான் ஆபத்து. சுடர் உன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் அது சுடருக்கு தான் ஆபத்து வரும். தயவு செஞ்சு என்னோட பொண்ணுகிட்ட பேசாத அப்படின்னு நம்ம அபிநயா சொன்னாலும், அப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் கர்ணான்னு சொல்கிற, கர்ணாவால் என் பொண்ணுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, பார்வதி அக்காவை கொலை பண்ணதே அந்த கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க. ஏன்னா இதைத்தானே அத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்றைக்குமே திருந்த மாட்ட, உண்மை உனக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் தெரியும், அது வரையும் என் பொண்ணோட பேசாத, உன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையும் பாசமும் இருந்தால் தயவு செஞ்சு என் பொண்ணு பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிறாங்க அபிநயா. இந்த மாதிரி வெற்றி கிட்ட அபிநயா படக்குன்னு பேசினதுக்கப்புறம் வெற்றி என்ன சொல்கிறான்னா, பாப்பண்டி யார் உண்மை சொல்கிறா யார் போய் சொல்கிறான்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆவே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்புறாரு. அதுலேயும் வெற்றி அபிநயா கிட்ட சவாலம் விடுறாரு, பார்ப்போம் நீ இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிற,
கருணா மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக கருணாவுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். இத்தனை வருஷம் என் பொண்ணு யாரால் கஷ்டப்பட்டான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கான ஆதாரத்தையும் அதுக்கான தீர்வையும் நான் கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு சவால் விடாரு வெற்றி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம லாயா பிரபாகரன் கண்ணில் மாணிக்கம் மாட்ட ஆரம்பிக்கிறாரு. மாணிக்கத்தை எப்படி இருந்தாவது பிரபாகரன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம லாயா பிரபாகரன் கூட அபிநயாவும் இருக்காங்க. அபிநயா கிட்ட லாயா பிரபாகரன் மாணிக்கம் இருக்காரு, கண்டிப்பாக இவர்கிட்ட ஏதாவது இருக்கும், இவரை பிடிச்சா தான் உண்மை தெரியும் அபி அப்படின்னு சொல்லவுமே, ஆமாம் சார் வாங்க சார் அவனை பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இனியே மாணிக்கத்தை பிடிக்க போகிறாங்க இவங்க 2 பேருமே. இவங்க 2 பேர்த்துக்கும் உண்மை தெரிய வருமா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.